மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 3வது இடத்துல மறைஞ்சிருந்த குரு பகவான் தன்னுடைய அடுத்த வீடான 4வது இடத்துல உச்சமடைகிறார். சுகஸ்தானத்தில் ஒரு ஜாதகத்துக்கு குரு உச்சமடைகிறது அப்படின்றது ரொம்பவே விசேஷமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். ஸோ குறிப்பாக மேஷராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் ஒரு புது வீடு கட்டுறதுக்குரிய பிராப்தத்தை இந்த குரு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்க போகிறது. அதே மாதிரி தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் ஏற்கனவே 7.5 சனி வரை சனியாக நடக்கிறதுனால அந்த சுப தொழில்களை செய்யக்கூடிய விஷயங்களில் முதலீடு செய்வதற்குரிய ஒரு ஏதுவான காலமாக இருக்க போகிறது. பல மேஷராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு வருட காலத்தில் 3ல் குரு இருந்த காலகட்டத்திலாம் பழக்க வழக்கத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கும். நண்பர்களோடு கருத்து மோதல்கள் இருந்திருக்கும். ஏன் ரத்த உறவுகள் கூட தேவையில்லாத சிலரோட பிரிந்து வாழ்ந்தவர்கள்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி விலகியவர்கள் அனைவருமே விரும்பி வரக்கூடிய நிலையை மேஷராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி கொடுக்க போகிறார். குரு வரக்கூடிய இடம் 4ஆம் இடமா இருந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் மேஷராசிக்கு அற்புதமான இடத்தை பார்க்கிறார். அதில் முதல் பார்வையாக தன்னுடைய 8ஆம் இடத்து பார்வை என்பது கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய சிக்கல்கள் அத்தனையும் மேஷராசிக்கு தீரப்போகிறதுன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நாளாக கடன் வாங்கிட்டு அந்த கடனை கொடுக்க முடியலன்னு வருத்தப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடனை விரைந்து முடிப்பீர்கள்.